வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இவ்வளோ நாளா எங்கப்பா போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய திமுக எம்பிக்களுக்கு ஒரு அறிவுரைய குடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பிக்கள் எல்லாரும் நாடாளுமன்றம் இருக்கிற நாட்கள தவிர, வாரத்துல குறைஞ்சது 4 நாட்களாச்சும் அவங்க தொகுதியில போயி மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி அத சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. போடுற ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா, இத ஸ்டார்ட்டிங்லயே பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாமே எலக்ஷன் வரும்பொழுது தான் எல்லாமே நடக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2016-17 ஃபினான்ஷியல் இயர்ல விஜயோடைய வீட்ல வருமானத்துறை சோதனை நடத்தியிருப்பாங்க. அதுல சில பணத்த விஜய் கணக்குல காட்டலன்னு சொல்லிட்டு, அதுக்காக 1.5 க்ரோர்ஸ் கிட்ட ஃபைன் அமௌண்ட்ட விஜய்க்கு கொடுத்திருப்பாங்க. இத்தன வருடங்கள் கழிச்சு, இன்னைக்கு விஜய் அந்த ஃபைனுக்கு எதிரா எதிர் மனுவ குடுத்திருக்காரு. ஸோ இந்த நியூஸு சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்பவே வைரலா போயிட்டுருக்கு. இந்த ஃபைன கோர்ட்டு அவருக்கு நிராகரிச்சுட்டாங்க அப்டின்னா, இது ஒரு விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாவே இருக்கும் எலக்ஷன்ல. நேத்துல இருந்து ஜிஎஸ்டியோடைய சீர்திருத்தங்கள் அமலுக்கு வந்துடுச்சு. அத மோடி நல்லாவே ப்ரொமோட் பண்ணாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டியோடைய சீர்திருத்தத்தினால நெறைய பேருக்கு கையில சேமிப்பு இருக்கும். நெறைய காசு மக்கள் கிட்ட புழக்கத்துல ஆரம்பிக்கும்னு சொல்லி நெறைய இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ நம்பளே யோசிச்சிருப்போம், இவ்ளோ நல்ல விஷயத்த ஏன் அவங்க அப்பவே பண்ணல? இப்போ கூட இவங்களா பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுக்கல. ட்ரம்ப் போட்ட டாக்ஸ்னால தான் இவங்க இந்த முடிவ எடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. அந்த வகையில பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு 2.5 லேக்ஸ் கோடி கிட்ட சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு எதிர்விதமா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இத தானே 8 வருஷமா எல்லா எதிர்க்கட்சிக்காரங்களும் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இத நீங்க அப்பவே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மறு கருத்த கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள்லாம் இவங்க மக்களுடைய நலன கருதி பண்ணல. ட்ரம்ப்புடைய டாக்ஸ்னால தான் எப்படியாச்சு புழக்கத்த உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய மெயினான ஆளே ட்ரம்ப் தான். அது மட்டும் இல்லாம இந்த டாக்ஸ்னால டாலருடைய இந்தியன் ருப்பியோடைய மதிப்பும் ரொம்பவே சரிஞ்சுக்கிட்டே போகுது. முதல்ல ரூ. 88 இருந்தது. இப்போ 76 காசா குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரீசென்ட் டேஸ்ல நம்மளுக்கு எலக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய பாலிடிக்ஸ் நியூஸ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லி நடக்கிற அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.